அஸ்லாம் அலைக்கும் மகளே. இந்த வீடியோல நான் கொஞ்சம் ஓப்பனா சில வார்த்தைகள் பேசுவேன். ப்ரோ நான் வந்து தூய்மையின் மறுபிறவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்கலாம் லைட்டா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. இப்போ கதை என்னன்னா, ஜேடிக்கு வந்து இப்படி இப்படி இழுத்தாலே நெறைய முடி கையில வருது. அப்புறம் வந்து நெறைய முடியெல்லாம் ஒட்டி ஒட்டி கருப்பு கருப்பா அங்கங்க கருப்பா அழுக்கு அழுக்கா இருக்கு. இந்த மாதிரி நெறைய இருக்குன்னு பைலோல வெட்டதுக்கு இறக்கியிருந்தோம். பைலோனா வேற யாரும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். அவனுங்க வந்தவுடனே ட்ரிம்மர் எடு வெட்டுவோம் அப்டின்னானுங்க. நானும் ட்ரிம்மர் எடுத்து குடுத்தாச்சு. ட்ரிம்மர் எடுத்துட்டு வெட்ட போம்போது, ட்ரிம்மர் வந்து வெட்டதுக்கு சரியா வராது. "நீ போய் கத்திரிய எடுத்துட்டு வா. கத்திரிய வச்சு அந்த அழுக்கெல்லாம் வெட்டி வெட்டி எடுத்துருவோம். அதுக்கப்புறம் ட்ரிம்மர் யூஸ் பண்ணுவோம்ன்னு" கத்திரிய எடுத்து குடுத்தாச்சு. ஆளு என் தோள்ல இப்டி கிடக்கான். தொடைக்கு பின்னாடி நெறைய கட்டி கட்டியா இருந்து. அதெல்லாம் அப்டி வெட்டிட்டு இருக்கோம். அந்த ஆள நான் தான் ஓப்பனா வாய விட்டேன். "லேய் கொட்டைய வெட்டிறாதன்னு." கொட்டைய வெட்டிறாதன்னு சொன்ன உடனே, இன்னொருத்தன் சொல்றான், "இதுக்கு வந்து கொட்டையே கிடையாது." கொட்டையே கிடையாதா? நான் ஒரு செகண்ட் அலண்டே போயிட்டேன் ப்ரோ. என்னல சொல்றீங்க? கொட்டை கிடையாதான்ட்டு. ஏன்னா கொட்டை இல்லாட்டி எப்படி இது உயிர் வாழுது? அப்படின்னு கேட்கும்போது, அது வந்து ஏதோ ஒரு ஃபேமிலி பிளானிங்ன்னா கொட்டைய எடுத்துருவாங்களாம். என்னல சொல்றீங்க? நான் கேட்டவுனே அளண்டுட்டேன். ஷாக்ல அப்படி கிடக்கேன். என்னடா இது கொட்டைய வெட்டிட்டாங்க. எப்படி இது உயிரோட இருக்குன்ட்டு. எனக்கு ஒரு செகண்ட் என்ன சொல்ல, ஏது சொல்லன்ட்டு ஒரு மண்ணும் புரியல. சரி வெட்டு. இனிமேல்லாம் கதை உண்டு. அத கேளுங்க. சரி வெட்டுன்னு உட்டாச்சு. அவன் வெட்டிட்டு இருக்கான். என் இன்னொரு ஃப்ரெண்ட் சொல்றான், "அண்ணா 2 அழுக்கு இருக்கு பாரு. அதையும் வெட்டி எடுன்ட்டு." நானும் அப்படியான்ட்டு அத தொட்டு பார்க்கேன். பார்த்தா அதான் கொட்டை. இவனுக்கு முடி எக்கச்சக்கமா வளர்ந்து கொட்டை அதுக்குள்ள போய் கிடந்திருக்கு. இவ்வளவும் கொட்டைய வெட்டிட்டாங்க அப்படின்ட்டாய்ங்க. கொஞ்சம் உட்டிருந்தா அழுக்கு நனைஞ்சு 2 கொட்டைய வெட்டியிருப்போம். ஜேடி இந்நேரம் பாடி ஆயிருப்பான். மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. மக்களே, ஆனா வந்து இதுக்கு வந்து கொட்டையெல்லாம் வெட்டி உடுறாங்க. சரியா? இது ஏதோ தப்பிச்சு வந்துட்டான். ஆனா கொட்டைய வெட்டுவாங்களாம் சம்பவம். இதுக்கும் கொட்டைய வெட்டிட்டு இருக்காங்கன்னு தான் நெனச்சுட்டு இருக்காங்க. அவங்க ஆல்ரெடி ஏதோ கொட்டைய வெட்டியிருக்காங்க போல. அதனால தான் இதுக்கும் கொட்டைய வெட்டியிருப்பாங்க அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப வந்து இவன் வந்து கொட்டைய வச்சுட்டு தப்பிச்சுட்டு இங்க வந்துட்டான் எங்ககிட்ட. ஆனா இங்க இருந்து ஒருத்தன் கொட்டையோடி அங்க போயிருக்கான். அவனுக்கு இந்நேரம் கொட்டை இருக்காடே. லேய் நான் வந்து தெரியாம கேட்கேன். அப்படி பூனைய வாங்கி அதோட கொட்டைய வெட்டிட்டு அது அவங்களுக்கு வளர்க்கணுமாடே? அப்படி பூனை வளர்க்கணுமாடே? அதுக்கும் ஆசாபாசம்லாம் இருக்காதாடே? தெரியாம கேட்கேன். அது கொட்டைய வெட்டி விடு. அதுக்கு சாபத்துக்கு ஏன்டா ஆளாவுறீங்க? அப்படி உங்களுக்கு பூனை வளர்க்கணுமாடே? அதுக்கு கொட்டைய வெட்டிட்டு அத தான் வளர்க்கணுமா? இதுலலாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. யாரும் வாங்கி பூனை கொட்டையெல்லாம் வெட்டாதீங்கடா தயவுசெய்து. அதெல்லாம் கேட்டோனே ஒரு செகண்டு நான் ஃபீல் ஆயிட்டேன் ப்ரோ. சில வீடியோலலாம் நானே கருப்பன்ட்ட சொல்லியிருப்பேன். "லேய் ஓரல கொட்டைய வெட்டி விட்டுருவேன்னு." ஆனா உண்மையில கொட்டையெல்லாம் வெட்டி விடுறானுங்க. என்னமோ